வெண்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுபொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இங்க ஒரு 2 நாளைக்கு நேற்றுக்கே முந்தனத்தை நினைக்கிறேன், நிறைய பெண்கள் என்னன்னாங்க டிவியில வந்து 500 பணம் இல்லையா காட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா புதிச்சு ஆடி கொண்டாங்க. எதுக்கு 5000 முதலத்துக்கு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை அந்த டிவியில பார்த்தா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஆனா அதை காட்டி நகைன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா அதை விட அதிக சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டில் ஒவ்வொரு பவுன் நகை கொடுக்காதீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரேஷன் கார்டில் போய் கொண்டாரு. அது விருப்பம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை விட ரொம்ப விரும்பத்தக்கதானது வேதவசனம். பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேனிலும் தேன் கூட்டில் உலகம் தெளித்தேனிலும் மதுரமா இருக்கு. எது? வேதவசனம். நகை காட்டிலும் விருப்பம் உள்ளது, சாப்பிடுற உணவாகிய தேனை காட்டிலும் சுவை உள்ளது. இந்த வசனத்தோட அவ்வளவு பெரிய நமக்கு என்ன தெரியுங்கன்னா, மேக்சிமம் இந்த காலத்து பிள்ளைகளுக்குள்ள பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு பிரியாணினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? எப்போ சாப்பிட கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ண சாப்பிடுறேன். இப்போ சாதாரண சாப்பிடுங்க கம்மியா இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு அது என்னது ஒரு பிரியம். ஆனா இதை விட அதிகமான பிரியம் எதுன்னு கேட்டா, அதை விட ஏன்னா இந்த பல்லவத்தின் மண்ணா தெரியுமா, வானத்தின் அப்பம் மண்ணா தெரியுமா தெரியாதா? அது என்ன சுவை தெரியுமா? என்ன டெஸ்ட் சொல்லுங்க, என்ன டெஸ்ட் டெஸ்ட் தெரியாதா? அது சுவை சொல்லுங்கப்பா. அதாவது பணியாரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த பணியாரம் நிறைய இதெல்லாம் சொல்லலாம். ஆனா தேன்ல சுட்ட பணியாரம் மாதிரி சுவை வேறு எதுலையுமே இருக்காது. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த வாரத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க. எண்ணெயில சொல்லுங்க, நெய்யில சொல்லுங்க, 7 வேணா பணியாரம் சொல்லுங்க. ஆனா தேனை காட்டில மிக சுவையான இது காரணதான் தேனிட்ட பணியாரத்தை போல அது என்னமா இருக்கும், அந்த உணவு பல்லவத்தின் மண்ணா திருதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். யார் சாப்பிட்டா? மனுஷன் சாப்பிட்டான். காரணம் தேவன் தம்மில் வைத்ததான அன்பின், அந்த ஜனங்களோட அன்பின் நீடித்த என்ன பண்ணாரு, அதை கொடுத்தாரு. ஆனா நம்ம அதுல பிரியப்படாமடிக்கு இன்னைக்கு வேதத்தை வாசிக்கணும். நேரம் இல்லைங்க பாஸ்டர், நீங்க என்ன இல்லை நேரம் இல்லை. ஏமா காலைல இருந்துச்சு ஜெபம் பண்ண பாஸ்டர், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். அதே மாதிரி வீட்டு எல்லாம் பார்க்குறேன், பிள்ளைகளை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் கணவனை அந்த வேலைக்கு எல்லாம் அனுப்புகிறேன், அது இது பண்ணுறேன், மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். ஆனால் பைபிள் வாசிக்கிட்டு நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள் பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சா எதை வாசிக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடணும்? சத்திய வசனத்தை சாப்பிடணும். அப்படின்னா வாசிக்கணும். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் யாத்திராகம் 15:26 வாசிப்பாங்களா? யாத்திராகமம் 15:26. நீர் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே
ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், தேவனுடைய கட்டளையாகிய வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுத்து அதை வாசிக்குள்ள எகிப்திய தேசத்திலே நான் வரப்பண்ணின ஒரு வியாதி கூட உனக்கு வராதியா. பிசாசும் கிடையாது, பிடிசொன்னும் கிடையாது, செய்வனும் கிடையாது, ஏவனும் கிடையாது. எப்போ? வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை கைகொள்ளும் பொழுது, வேத தேவனோடு கூட உறவாடும் பொழுது ஏதாவது வருமா? எந்த துஷ்ட சக்தியா வருமா? எந்த வில்லங்கமாவது வருமா? நம்ம சரியில்லை, அதனால நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு லைட்டா ஒரு ஞாபகப்படுத்துறோம். ஒரு விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. அவன் பையன் என்ன பண்ணா வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். என்ன பண்ணா? தொந்தரவு கொடுத்துட்டான். இவன் என்னடா தொந்தரவு கொடுத்துருக்கா, ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபட முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஒரு மேப் எடுத்து என்ன பண்ணாரு, நல்லா கிழிச்சு பையன் கையில கொடுத்து இதை ஒட்டிட்டு வந்துருப்பா அப்படின்னாரு. அந்த விஞ்ஞானி நினைச்சாரு, எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், ஒவ்வொரு தேசத்தையும் வச்சு ஒவ்வொன்று ஒட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு விஞ்ஞானி நினைச்சாரு. இந்த பையன் என்ன பண்ணா 10 வினாடியில கொண்டு வந்து கொடுத்துட்டான். விஞ்ஞானிக்கு ஆச்சரியம், மணிக்கணக்கில் ஆகணும், 10 வினாடியில கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு, எப்படா இதை பண்ணேன்னு சொல்லி அப்பா கேட்கிறாரு பையன்கிட்ட. அது பையன் சொல்றான், அப்பா மேப்பை திருப்பி பார்த்தாங்க. திருப்பி பார்த்தா மனிதனுடைய வந்து படம் அங்க இருக்கு. என்ன படம் இருக்கு? மனிதனுடைய படம் இருக்கு. அவன் சொல்றான், மனிதனே சரி பண்ணினால் உலகம் சரியாயிருந்தான். என்ன சொல்லிட்டான்? சரியில்லாத மனுஷன் தான், அவனை சரிப்படுத்தின உலகம் என்ன ஆயிரும்? சரியாயிரும். இப்ப மனிதன் சரியாவதற்கு என்ன வேணும் அப்படின்னா, சத்திய வேத வசனம் நமக்குள்ள என்ன பண்ணணும் வேணும். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியை கர்த்தர், வெகத்துக்கு வந்த ஒரு வியாதி கூட உனக்கு வராது. நமக்கு வியாதி வருது, பலவீனம் வருது, அது வருது, இது பண்ணும். நீங்க என்ன கர்த்தருடைய கிருபையால